அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம ஜியோகிராஃபியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 8th சோஷியல் சயின்ஸோட 6th லெசன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ 6th லெசன் என்ன அப்படின்னா தொழிலகங்கள். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தொழிலகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய 5-year பிளான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்ம செகண்ட் 5-year பிளான் இருந்து தொழிலகங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிறது டில் டேட் அது வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல தான் இருக்கும். எல்லாமே வந்து அப்கிரேடிங் லெவல்ல தான் இருக்கும். இதுல தொழிலகங்கள் எப்போ உருவாச்சு, தொழிலகங்கள் மூலியமா தான் நம்மளுடைய ஜிடிபிஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. செக்டார்ஸ் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம முதன்மை துறை அப்படிங்கிறது என்ன, பிரைமரி செக்டார்னா என்ன, செகண்டரி செக்டார்னா என்ன, டெர்ஷரினா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு தொழிலகங்கள் வந்து அதாவது நம்மளுடைய செக்டார்ஸ் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுல இந்த தொழிலகங்களுடைய பங்கு என்ன, ரா மெட்டீரியல்ல இருந்து எடுத்து பிரைமரியில இருந்து இது மூணுமே கனெக்ட் ஆகும். சர்வீஸ் செக்டார் வரைக்கும் மூணுமே ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் தொழிலகங்கள் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்படி எப்ப இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எந்த வருடங்கள் எல்லாமே வந்து இது டெவலப் ஆக ஆரம்பிச்சது, எங்கெங்க எது ஃபேமஸ் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுல இருந்து நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் குரூப் 1 இருக்கட்டும் 2, 4 இது எல்லாத்துலயுமே கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்தே ஆகும். தொழிற்சாலைகள் சார்ந்த ஒரு கொஸ்டின்ஸ். சரிங்களா? அது என்னன்னு பாத்துக்கலாம். இப்போ இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம முதல்ல பார்த்திருப்போம். நம்ம இதை வந்து எப்படி பிரிச்சிருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருளாதார நடவடிக்கைகளுடைய வகைப்பாடு எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல முதன்மை துறை, அதுக்கப்புறம் 2ஆம் துறை, 3ஆம் துறை, 4ஆம் துறை, 5ஆம் துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்டார்ஸை பிரிச்சிருப்போம். இப்போ முதன்மை துறையில முதல்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாயங்கள் இல்லது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரக்கூடியது எல்லாமே நம்மளோட முதன்மை துறை கீழே வரும். சரிங்களா? நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை அப்படியே நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு நம்ம என்னென்னலாம் முயற்சிகள் செய்யறோம், என்னென்னலாம் வேலைகள் செய்யறோம் அப்படிங்கிறது எல்லாமே கம்ஸ் அண்டர் பிரைமரி செக்டர். இப்போ 2ஆம் துறை அப்படிங்கிறது ரா மெட்டீரியலை எடுத்து நம்ம ஒரு தொழிலகங்கள் மூலமா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மூலியமா நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். கரெக்டுங்களா? இப்போ ஒரு பேனாவே எடுத்துக்கலாமே, இந்த பேனா டைரக்டா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரா மெட்டீரியல்ஸ், இந்த பாயிண்டா இருக்கட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நம்ம சார்ஜிங் போர்ட்டலா இருக்கட்டும், இந்த எல்லாமே தனித்தனியா இருக்கும். இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரா மெட்டீரியல்ஸை ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு போய் ஒரு பெர்ஃபெக்ட் பேனாவா உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து செகண்டரி செக்டர் கீழே வரும். ஓகேங்களா? இப்போ தேர்ட் செக்டர்ல அப்ப என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இது சர்வீஸ் செக்டர்ஸ் மூலியமா நம்மளுக்கு நடக்கும். ஒரு சேவை துறை மூலியமா நம்ம என்ன ரா மெட்டீரியல்ஸ் மூலமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறதான். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் துறை, 5ஆம் துறை, இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து சார்ந்து வரும். ஓகே, இப்போ இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் முதன்மை துறை அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் இது எல்லாமே வந்து கால்நடை மேய்த்தல், வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், மீன்படுத்தல், ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் முதன்மை துறையில இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். 2ஆம் துறை அப்படிங்கிறது இந்த ரா மெட்டீரியல்ஸ் மூலமா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேளாண்மை நடவடிக்கைகளை போன்றே எந்த ஒரு 2ஆம் நிலை பொருளாதார செயல்பாடும் கீழ்கண்ட முறையில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி முடிவுறா பொருட்களுடைய உள்ளீடு, இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல். ஓகேங்களா? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிளாத்திங், ஒரு ஃபேப்ரிக்ஸை யூஸ் பண்ணி முறைப்படுத்தல். இதை வந்து இந்த மாதிரி எனக்கு தேவை, இவ்வளோ கலர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கொண்டு போய் நான் ஷர்ட் வைக்க போகணும், இல்லைன்னா நான் வந்து சாரி வைக்கணும், இல்லைன்னா நான் வந்து ஒரு ரெடிமேட் லேங்காஸ் வைக்கணும் அப்படிங்கக்கூடியதை வந்து நம்ம சொல்லக்கூடியது ஒரு முறைப்படுத்தல். எதுக்கு எந்தெந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமா முடிவுற்ற பொருட்களா வந்து உருவாகுது. முடிவுற்ற பொருட்கள் அப்படின்னா இந்த சைஸ்ல இந்த ஒரு ஃபேப்ரிக் வந்து ஒன்று உருவாக்கி ஒரு ஷர்ட்டாவோ ஒரு எண்ட் ப்ராடக்டாவோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இது எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் நிலை பொருளாதார செயல்பாடுல உருவாகும். சரிங்களா? அடுத்தது 3ஆம் நிலை பொருளாதார செயல்பாடுகள். 3ஆம் நிலை பொருளாதார செயல்பாடுகள் நம்ம ஆப்வியஸா என்ன சொல்லிட்டோம், இது வந்து ஒரு சேவைகள் துறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். வந்து அத்தியாவசிய சேவைகளை மனுஷங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கறத பார்த்துட்டோம். இது மூலியமா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பாருங்க. 3ஆம் நிலைத்துறை அப்படின்னு வரும்போது பொருளாதாரத்துல 3ஆம் நிலைத்துறை என்பது சேவைகளை அளிக்கும் துறையாகும். சேவைகள் அப்படிங்கிறது தொட்டு உணர்ந்து கொள்ள முடியாதவே. சேவை அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபீல் தான் என்ன பண்றாங்க அப்படிங்கறது நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். அதை வந்து நம்ம தொட்டு இதுதான் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. சிகை அலங்காரம் அல்லது தொடர்வண்டி பயணத்தை போல தொட்டு
தொற்றுணரவோ அல்லது சேமித்து வைக்கவோ இயலாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெர்ஷரி செக்டர்ஸ் அப்படின்னு. அப்ப இந்த ஃபோர்த் 4ஆம் நிலையில வந்து என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கீழே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல்ல இருந்து ஒரு எண்ட் ப்ராடக்ட் கொண்டு வரோம். ஸோ அது வந்து இந்த 3 இதுல வந்துருச்சு. இதுக்கு மேல எப்படி இதை கொண்டு வர முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இடமா தான் வந்து ரிசர்ச்சிங்கா தான் வந்து நம்ம ஃபோர்த் செக்டர் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தகவல் தொழில்நுட்ப தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபோர்த் செக்டர்ஸ்க்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சேவைத்துறை இந்தியாவினுடைய மிகப்பெரிய துறைகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய எண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சேவைத்துறை கண்டிப்பா தேவைப்படுது. அப்போ இதோட செக்டாரும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லார்ஜர் ஸ்கேல் லெவல்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தற்போது இந்த துறையானது இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக உள்ளது. ஸோ 1951ல இதுவுமே ஒரு டேட்டா இருக்கும். 1951ல பிரைமரி செக்டார் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இதோடைய பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 56 to 60% ஆஃப் பங்கு இதுல இருக்கும். ஓகேங்களா? சர்வீஸ் அதாவது தேர்ட் நம்மளுடைய 3வது நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்வீஸ் செக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8% பங்கு தான் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 2023-24 டேட்டா பிரகாரம் பிரைமரி செக்டர்ல நம்மளுடைய பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 8-10% இருக்கு. அதே டெர்ஷரி செக்டர் அதாவது சர்வீஸ் செக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 63.25% வரைக்கும் நம்மளுக்கு பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு எங்க இருந்து பிரைமரி செக்டர்ஸை வந்து இதை பேஸ் பண்ணி இதை தாண்டி வருது அப்படிங்கறத நம்ம இப்ப இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 53% பங்களிப்பினை அளிக்கிறது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 5th என்ன 5ஆம் நிலை பொருளாதார செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் தொழிற்சாலைகள், வணிகம், கல்வி மற்றும் அரசாங்கங்களுடைய உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் நிர்வாகிகளை குறிப்பிடப்படுகிறது. ஒயிட் காலர்ஸ் ஜாப் இருக்கவங்க எல்லாத்தையுமே எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த 5th செக்டார்ல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க மூலியமா தான் அடுத்தது என்னென்ன பிளான்ஸ் நம்மளுக்கு உருவாக்க முடியும், ஒரு சாமானியருக்கும் சாதாரண மக்களுக்கும் என்னென்னலாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ் பண்றவங்களே வந்து இந்த 5th செக்டார்ல இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழில் அமைவிட காரணிகள். ஸோ எங்கெல்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவையானதுக்கான காரணிகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போக்குவரத்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா ஒரு என் கூட்ஸ் வந்து நம்ம கொண்டு போய் திருப்பியும் சேர்த்துறதுக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். நிலம், ஃபேக்டரி அமைக்கணும் அப்படின்னா அங்கே நிலம் ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. ஆற்றல் வளம், இந்த ஆற்றல் வளம் அப்படிங்கிறது எப்பவுமே மேக்ஸிமம் ஒரு ஃபேக்டரிஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் கடல் சார்ந்து இல்லை ஒரு ஆறு சார்ந்த ஒரு இடங்களா தான் இருக்கும். ஸோ அங்க இருக்க தேவையான தண்ணீர் வந்து நம்மளால ஈஸியாக எடுத்துக்க முடியும். இது எல்லாமே வந்து ஆற்றல் வளங்கள் தான். ஒரு ஹைட்ரோ பவரா இருக்கட்டும் இல்ல அதுக்கான எலக்ட்ரிசிட்டி பவர்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரீஸ் வைக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால ஆற்றல் வளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அடுத்தது மூலப்பொருள் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் போது தான் நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய என் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது தொழிலாளர். ஸோ நம்மளுடைய மேன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் மெஷின்ஸால மட்டுமே எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஸோ அப்போ மேன் பவரும் அங்கே தேவை. அடுத்தது மூலதனம். ஸோ மூலதனம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சந்தை. சந்தை அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்ல தான் நம்மளுக்கு என்ன பொருட்கள் கிடைக்குது, என்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம கொடுத்து நம்மளுக்கான ஒரு ப்ராஃபிட்டோ இல்ல நம்மளுடைய விற்பனை சார்ந்த சம்பந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இன்ஜினியர் தான் இருக்கு. ஸோ இதுதான் தொழிலக அமைவிட காரணிகளை இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அது போக ஸோ இதெல்லாம் தான் புவியியல் காரணங்கள். ஸோ என்னெல்லாம் காரணிகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதுல வந்து ஃபுல் டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை சார்ந்து புவியியல் அல்லா காரணிகள் என்ன அப்படிங்கறதே கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம்ல அங்க கேபிட்டல் பார்த்திருப்போம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திருப்போம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜியோகிராபிக்கல் ரிலேட்டடான ஒரு ரீசன் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரு மறைமுக காரணியா இருக்கும். அப்படிதான் அந்த ஒரு பணம் மூலியமா தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமா தான் நம்மளால அடுத்தடுத்த பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இங்க சிலதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ கடன் வசதியா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியியல் சாராத காரணிகள் கீழே வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்மளால ஒரு ஃபேக்டரிக்கான ஒரு எண்ட் ரிசல்ட் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவினுடைய டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ எல்லாத்துக்குமே ஆப்வியஸா தெரியும் இந்தியாவின் டெட்ராய்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட சென்னை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் அதிகமா வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர்ஸ்ல இருந்து ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து காருக்கான எல்லா உதிரி பாகங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ஆப்வியஸா நம்மளுக்கு இங்க செய்ய முடியுது. ஸோ அதனாலதான் டெட்ராய்ட்டை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட கம்பேர் பண்றாங்க. அதனால இந்தியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையை வந்து சொல்றோம். ஆசியாவின்
டெட்ராய்டுன்னு சொல்லுவோம், இந்தியாவின் டெட்ராய்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அமெரிக்க ஐக்கிய மாநாட்டில் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள டெட்ராய்ட் நகரம். ஸோ இப்போ புரியுதுங்க, அந்த டெட்ராய்ட் அப்படிங்கக்கூடிய டேர்ம் எங்கிருந்து வருது அப்படின்னா, ஆல்ரெடி டெட்ராய்ட்ல இந்த மாதிரியான பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி இந்தியாவில் என்ன செய்யறாங்கிறதுனால அந்த பேர் இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டெட்ராய்ட் நகரம் உலக பாரம்பரிய வாகன தொழில் மையமாக அறியப்படுகிறது. ஸோ இதனாலதான் இந்தியாவில் உள்ள சென்னை மாநகரம் இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது இந்தியாவின் டெட்ராய்ட்னு சொல்லுவாங்க, ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனெனில் உலக புகழ்பெற்ற வாகன தொழிலகங்களான ஜிஎம், ஃபோர்டு, மஹேந்திரா, ஹுண்டாய் போன்ற தொழிலகங்கள் இங்கு அமைந்துள்ளது. இது தவிர இந்நகரம் வந்து நாட்டினுடைய வாகன தொழில் ஏற்றுமதியில 60% ஆஃப் பங்கு இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் குட்ஸ்லயும் இருக்கு. ஸோ இதனாலையும் இந்தியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தொழிலகங்கள். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூலப்பொருள் சார்ந்த தொழிலகங்கள். ஸோ எப்படி நம்ம பேஸ் பண்றோம் அப்படின்னா, ரா மெட்டீரியல் சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அளவின் அடிப்படையில் தொழிலகங்கள். ஸோ ஸ்மால் ஸ்கேலா, மீடியம் ஸ்கேலா, லார்ஜ் ஸ்கேலா அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு தொழிலகங்கள். அதோட அடிப்படையில உடைமையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள். ஸோ யாரு கீழே இருக்கு, பிரைவேட் செக்டர்ஸ்ல இருக்கா, இல்ல பப்ளிக் செக்டர்ல இருக்கா, இல்ல பிரைவேட் பப்ளிக் ரெண்டுமே சேர்ந்து இருக்கா அப்படிங்கறத வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப மூலப்பொருள் சார்ந்த தொழிலகங்கள் ஸோ அப்படி பார்க்கும்போது ரா மெட்டீரியல்ஸ் எதுல இருந்து எடுக்கப்படுது. ஸோ வேளாண் சார்ந்த தொழிலகங்களா இருக்கும், கனிம வளம் சார்ந்த தொழிலகங்களா இருக்கு, கடல் வளம் சார்ந்த தொழிலகங்களா இருக்கு, வனவளம் சார்ந்த தொழிலகங்களா இருக்கு. ஸோ இது நாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? அடுத்தது அளவின் அடிப்படையில் தொழிலகங்கள். ஸோ 2 செக்டரா பிரிக்க முடியும், பெரிய அளவிலான தொழிலகங்கள், சிறிய அளவிலான தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் அதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது உடைமையாளர் அடிப்படையிலான தொழிலகங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ முதல்ல சொல்லியிருப்போம் பொதுத்துறை தொழிலகங்கள், பப்ளிக் செக்டர்ஸ், பிரைவேட் செக்டர்ஸ். இது வந்து கோஆபரேட்டிவ், ரெண்டு பேருமே சேர்ந்து, பப்ளிக்கும் சேர்ந்து பிரைவேட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். அடுத்தது கூட்டுறவு தொழிலகங்கள், ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடைமையாளர்கள் சார்ந்துதான் இருக்கு. இப்படிதான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. ஜாயிண்ட் செக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் செக்டர்ஸ், பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ், பிரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நெக்ஸ்ட் லெசன்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.